ஐயோ, இன்ச் டேப் இல்லையே, ஸ்கேல் கூட ஒண்ணுமே இல்ல. கடைக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுமே, என்ன பண்ணலாம்? இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அம்மா, இங்க பாரு, நான் சொல்றத பொறுமையா கேளு. அபி மட்டும் புது டிசைன் எல்லாம் ரெடி பண்ணிட்டானா, அந்த காளி நினைச்ச மாதிரி கண்டிப்பா சஞ்சீவ்க்கு ஆர்டர் கிடைச்சிரும். அபி மட்டும் அந்த டிசைனை ரெடி பண்ணி கொடுத்து சஞ்சீவ்க்கு ஆர்டர் கிடைச்சிருச்சுனா அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமா? இப்ப அவ ரூமுக்கு எதையும் மறைச்சு கொண்டு போனதை நான் பார்த்தேன். அது இந்த ஷர்ட்டை டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கான கிளாத்தா தான் இருக்கும். அவ தைக்கிறத யாராவது பார்த்துட்டு சஞ்சீவ் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுங்கிறதாலதான் அவ மறைச்சு கொண்டு போயிட்டு இருக்கா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ற? நீ இப்ப அவ ரூமுக்கு போய் உண்மையாவே துணியை தைக்கிறாளா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுமா. சரி, இந்த போன். இந்த அபி ரூம்ல என்ன பண்றான்னு இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ரூம் கதவுக்கு ஒரு சாவி ஓட்ட கூட கிடையாது. கதவை திறந்தாதான் அவ உள்ள என்ன பண்றான்னு தெரியும். என்ன பண்ணலாம்? சரி, கதவை தட்டிட வேண்டியதுதான். யாரு கதவை தட்டுறா? நான் ஷர்ட் தைக்கிறத பார்த்தா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்களே. சரி, யார் கண்ணிலையும் படாம துணியை ஒழிச்சு வச்சிருவோம். எங்க வைக்கிறது? வச்சிடலாம். சித்தி, அபி என்னமா பண்ணிட்டு இருக்க? அது வந்து சித்தி, அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன். அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமா. அதான் கதவு திறக்கலையா? ஆமா சித்தி. சித்தி, அம்மா எதுக்கு கதவை தட்டுனீங்க? அதுவா, லஞ்ச் ரெடி பண்ணிட்டியாமா? ரெடி பண்ணிட்டேன் சித்தி, கீழே தான் இருக்கு. ஷூ, துணி தைக்கிறளா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சித்தி, நான் அப்போ கதவை சாத்திக்கிட்டுமா? அம்மா கிட்ட பேசணும். சரியா, சாத்திக்கிட்டுமா? சரிமா. சரி சரி சித்தி. அபி 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 அபி, என் போன்ல சார்ஜ் இல்ல, ரூம்ல சார்ஜ் போட்டுக்கிட்டுமா? ஐயோ, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் சித்தி, நான் சார்ஜர் எடுத்துட்டு வரேன், இருங்க.
ஸ்ரீஜா சொன்ன மாதிரி இவ துணிதான் தச்சுக்கிட்டு இருக்கா. சித்தி இந்தாங்க சித்தி. தேங்க்ஸ் அபி. சரி சித்தி. என்னம்மா பாத்தியா? ஏய் சொல்றேன், உள்ள வாடி வா. சொல்லுமா. சொல்றேன். சொல்லுமா, என்ன பண்றா? நீ சந்தேகப்பட்டது சரிதான் ஸ்ரீஜா. அபி ரூம்ல கத்திரிக்கோலை பார்த்தேன். டேபிள் மேல ஏதோ ஒரு துணியை போட்டு மறைச்சிருந்தா. அபி கன்ஃபார்மா அந்த சாம்பிள் ஷர்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. சரி வா, ஏதாவது பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ண விடாம தடுப்போம் வா. மா நில்லுமா. தேவையில்லமா. அபி அந்த ஷர்ட்டை ஸ்டிச் பண்ணி டிசைன் பண்ணட்டும். என்ன ஸ்ரீஜா சொல்ற? அபி ஷர்ட்டை ஸ்டிச் பண்ணட்டுமா? ஆமாமா, இப்போ பகல். அபிய ஸ்டிச் பண்ண விடாம நம்ம தடுத்துடலாம். ஆனா நைட்டோ இல்ல ஏர்லி மார்னிங்கோ ஸ்டிச் பண்ணா அப்ப என்ன பண்ண முடியும்? சும்மா அபி பின்னாடியே அவ எப்போ ஸ்டிச் பண்ணுவா, எப்படி ஸ்டிச் பண்ணுவான்னு சுத்திட்டு இருக்க முடியுமா? அதனால அவ டிசைன் பண்ணட்டும், விட்டுடு. அத அபி காலி கிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஷர்ட்டை நாம தூக்கிடலாம். ஏன் சொல்றேனா, அப்படி பண்ணாதான் ஷர்ட் காணாம போனா கூட திருப்பி இன்னொரு ஷர்ட்டை டிசைன் பண்ண அவளுக்கு டைம் இருக்காது பாரு. ஸ்ரீஜா சரியான பிரில்லியன்ட் ஐடியாடி. நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ஈவினிங் ஆயிடுச்சு. அபி இந்நேரம் சாம்பிள் ஷர்ட்டை ஃபுல்லா டிசைன் பண்ணி முடிச்சிருப்பா. இப்பவே போய் அந்த ஷர்ட்டை எப்படியாவது எடுத்துட்டு வந்துரு. இப்பவே திருடலாம் சொல்றியா? மிட் நைட்ல எடுத்துக்கலாம்டி. மா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் முடிஞ்சு காலி வந்துருவான். காலி வீட்டுக்கு வந்தா அபி அவ டிசைன் பண்ண சாம்பிள் ஷர்ட்டை அவன் கிட்ட கொடுத்துருவா. அப்புறம் அவன் கிட்ட இருந்து திருடுறது ரொம்ப கஷ்டமா. அதனால்தான் சொல்றேன், நீ இப்பவே போய் ஷர்ட்டை திருடிட்டு வா. சரி ஸ்ரீஜா, அப்படியே நீ சொல்ற மாதிரி ஷர்ட்டை திருடிடுறேன்னு வச்சுக்கோயேன். அபிக்கு நம்ம ஷர்ட்டை திருடினது தெரிஞ்சிடாதா? தெரியணுங்கிறதுக்காக தானே நான் உன்கிட்ட போய் திருடிட்டு வான்னு சொல்றேன். என்னடி சொல்ற நீ? சூப்பர் ஸ்ரீஜா, நீ சொல்ற மாதிரி பண்ணா அபி டிசைன் பண்ண சாம்பிள் ஷர்ட்டையும் திருடிடலாம், அபியையும் நிம்மதியா இருக்க விடாம பண்ணிடலாம்.
ஒரே பால்ல 2 விக்கெட். மா, அபி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ நிம்மதியா இருக்கவே கூடாது. நான் அவளை நிம்மதியா இருக்க விடவும் மாட்டேன். ஸ்ரீஜா, நீ சொல்றபடியே பண்ணிடுற, போதுமா? ம். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். எப்படி அந்த சாம்பிள் டிசைன் ஷர்ட் அபிக்கு தெரியாம திருடுறது? சரி, அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். யார்கிட்டயோ போன்ல பேச போறா. ஆனா அந்த சாம்பிள் ஷர்ட் எங்க இருக்குன்னு தெரியலையே. அத மட்டும் கரெக்டா எடுத்து பேக்கப் பண்ணிட்டோம்னா நாம தப்பிச்சோம். கண்டிப்பா அந்த ஷர்ட் இந்த கவருக்குள்ளதான் இருக்கணும். மாப்பிள, நான் தூங்கல மாப்பிள, தூங்கல. போனா தங்கச்சி போன் பண்ணுது. எல்லாம் இருக்கானுங்க. வெளியில போய் பேசுவோம். சொல்லு தங்கச்சி. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே சாம்பிள் டிசைன் ஷர்ட்டை ரெடி பண்ணிட்டேன். நான் இப்ப ஆபீஸ்க்கு கொண்டு வரட்டுமா? வேணாம் தங்கச்சி, உனக்கு எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்லாம்? அதுவும் இல்லாம மாப்பிள்ள வேற ஆபீஸ்ல இருக்கான். அவன் உன்னை பார்த்துட்டானா சிக்கலாயிரும். அதனால நீ ஆபீஸ்க்கு வர வேணாம். எப்படியும் காலைல தான் கொரியர் பண்ணுவாங்க. நான் அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து அந்த ஷர்ட்டை வாங்கிக்கிறேம்மா. சரிண்ணே. ஷர்ட் எங்க தானே வச்சிருந்தேன், காணோம். ஐயோ, இந்த அபி என்னதான் பண்றான்னு தெரியலையே. சின்ன வேலை கூட ஒழுங்கா பண்றது கிடையாது. தரையில காஃபி கொட்டி கிடக்கு. பார்த்த உடனே தொடக்கிறது இல்ல. இந்த வீட்ல எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். எல்லாம் என் நேரம்.
சித்தி மட்டும் இந்த வீட்ல இல்லன்னா எல்லாம் ஒரு வழியாடு போல இருக்கு. சித்தி, என்ன அபி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணாங்க? தரையில காஃபி கொட்டிடுச்சு, அத துணியை வச்சு தொடச்சிட்டு இருக்கேன். என்ன அபி, ஏதாவது ப்ராப்ளமா? தரைய துடைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற துணியே கிடைக்கலையா? காஃபி கொட்டி இருந்துச்சு, பக்கத்துல இந்த துணி தான் இருந்துச்சு, அதான் தொடச்சேன். ஆமா, இந்த துணி என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்டா? என்ன இது, நம்ம கம்பெனிக்காக டிசைன் பண்ண ஷர்ட்னு தெரிஞ்சு சித்தி இப்படி எல்லாம் பண்றாங்களா, இல்ல சஞ்சீவ்காக டிசைன் பண்ணதுன்னு இப்படி எல்லாம் பண்றாங்களா? ஒண்ணுமே புரியலையே. அபி, இது பழைய துணி, இதுல தரைய துடைக்காம வேற என்ன பண்ணுவாங்க? அமைதியா ராபி, நீ கோவப்பட்டா நீ சாம்பிள் ஷர்ட் டிசைன் பண்ற விஷயம் சஞ்சீவுக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அப்புறம் மாயா டிசைன் பண்றது அந்த கம்பெனிக்கு போகும். இதெல்லாம் நடந்தா சஞ்சீவ் ஆசைப்பட்ட கான்ட்ராக்ட் கிடைக்காது. சஞ்சீவ் கஷ்டப்படுவான். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீ அமைதியா இருக்கணும் அபி, கோவப்படாத. ஏன் அபி, இந்த துணியில நான் தரைய தொடச்சு ஏதாவது பண்ணக்கூடாத தப்ப நான் பண்ணிட்டேனா? இல்ல. அப்புறம் என்னடி ஓவரா கேள்வி கேட்டுட்டு இருக்க? இந்த வீட்ல நான் தரைய தொடக்க உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா?